விஜய் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அந்த உத்தரவில் நீதிபதி தெரிவித்ததாவது: இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறேன். விஜய் பயணம் செய்த பிரச்சார பேருந்தின் உள்ளே, வெளியே மற்றும் சம்பவ இடத்தில் இருந்த அனைத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணையை இந்த குழு உடனே தொடங்க வேண்டும். சம்பவத்தில் தொடர்புடைய விஜயின் பிரச்சார வாகனங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறியிருந்தார். இதையடுத்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னை பனையூரில் நிறுத்தப்பட்டுள்ள அந்த வாகனம் எந்த நேரத்திலும் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற விஷயம் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் கசியவிடப்பட்டிருக்கிறது. விஜய் வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டிய தேவை இந்த வழக்கில் எங்கு வந்தது என பலரும் நீதிமன்றம் தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் செய்கின்றனர். இன்னொருபுறம் மேலே சென்று இதுபோலதான் தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் அதில் இருந்து அவர்கள் பேசிய ஆடியோ உரையாடல் போன்றவை வெளியானது. அதேபோல விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்தால் அதில் அவர்களது தனிப்பட்ட உரையாடல்கள் இருந்தால் அது வெளிப்படும் அபாயம் இருப்பதாகவும் அதன் மூலம் விஜய்க்கு எதிராக நரேஷன் செட் செய்ய பயன்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் விஜய்க்கு எதிராக நடைபெறும் அரசியல் நகர்வுகள் பெரும் பின்னடைவை அக்கட்சிக்கு உண்டாக்கியிருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு எதிராக அதிர்வலைகள் உண்டாகாத நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் தற்போது அவருக்கு எதிரான நிகழ்வுகள் அரங்கேறி வருவது விஜயை அரசியல் ரீதியாக திமுக முடக்க நினைப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜய்க்கு சில விஷயங்களை உணர்த்தியிருக்கிறது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. மத்தியிலும் பாஜக ஆட்சி நடக்கிறது. ஆனால் எங்குமே புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியவர்களை பாஜக இதுபோன்று எந்த நிலையிலும் காவல்துறை மூலம் ஒடுக்கியது இல்லை. ஆனால் தொண்டர்களை இழந்த விஜய் மீதே பழியை போடுவது தவேகா தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. மொத்தத்தில் பாசிச பாஜக என்று விஜய் அடிக்கடி விமர்சனம் செய்த பாஜக களத்தில் திமுக மீதுதான் தவறு என்றும் கூறி வருகிறது. எம்பிக்கள் குழுவை அனுப்பி தமிழக அரசு காவல்துறை செய்த தவறுகளை சுட்டிக்காட்டியது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக தொடர்ந்து அரசியல் ஒடுக்குமுறையை உண்டாக்கியிருப்பது உண்மையான பாசிசம் என்ன என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது.